याभवद्भक्तजनात्यहं तुष्टिकृत्वमन्ये सवितार्यदूर्णं सन्देवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीजुम्नं श्रीकृष्णमार्यं तदा वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययति तुल्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः शशवादिकृपापात्रं द्विषमादिगुणार्णवं श्रीशकार्यतीशानं देशिकेन्द्रमहं वदे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां स्वदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदिकराणि तनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मया नामाद्यशन कुलपतेर्मूलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियोलं प्रणमामि मूर्ध्ना भूतं धरस्य महदात्तयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण परकालयीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं முன்னவனேகலமும் பொன்னங்கழக்கமல போதிரண்டு என்னுடைய சென்னி தனியாக சேர்த்தினேன் தென்புலத்தார் தென்னு கடவுடையேன் ஞான் நயந்தரி பேரின்பமெல்லாம் பழுதெண்ணி நள்ளினர்பால் செயந்தருக்கு திராமாந்தமுனிதாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்துறை அண்டாதி ஓலிக நெஞ்சமே சொல்லின் தொழுகொண்டு போதித்து தொண்டு செய்யும் நல்லன்பரேற்று உண்ணாம் எல்லாம் என்கண்ணாவின் உள்ளே அல்லும் பாலும் அமரும்படி நல்கு அது சமயம் பரம ராமானுசாயுதன் விண்ணப்பமே தேசமெல்லாம் கண்டிடவே பெரும்பூரூரில் சித்திரையில்லாவிட நாள் வந்து தோன்னி காசினி மேல் வாதியரங்கர் கரியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன் பூசுகருகோன் திருவரங்கத்தமுதனாரும் சொன்னதி மேல் அன்றாலியாக போற்றி பேசி என கலித்துறை 108 பாட்டும் பெயரவே என கருள் செய்தே. இந்த ராமானுஜனை அனுபவிக்கிறதுல பூர்வாச்சாரியால் ராமானுஜனுக்கு முன்னம் இருந்த ஆச்சாரியாலே அந்த பங்கியில இருக்கிறவாழ்ல விஷ்ணு ஸ்ரீ பிரசனாபதி ஷடரி புஷ்ணிநாத பத்மே க்ஷணாந்திராமம் அது பர்யந்தும் நாம அனுபவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் யாமுனரை பத்தி இது பண்ணணும். யாமுனாச்சாரியர் அப்படின்றவர் தான் ஆள வந்தார். இந்த வாரம் நமக்கெல்லாம் ஒரு விசேஷமான வாரம். ஐசிங்கருடைய திருநக்ஷத்திரம் இங்க ரொம்ப உயர்த்தியான ரீதியில எப்படி தேவனாரோட ஐசிங்கர் திருநக்ஷத்திரத்தை நம்ம ஐசிங்கர் நடத்தினாரோ அதே போல நம்மையும் நடத்தும்படியா அதை காண்பிச்சு பண்ணக்கூடிய மகோத்சவத்துல இன்னைக்கு 3ஆம் நாள் நடந்துருக்குது. ஆச்சரியமான மகோத்சவம் நல்லா நடந்துருக்கு. எல்லாரும் 6 நாள் மகோத்சவம் நடக்கிறது. செவ்வாய்க்கிழமை இங்க கணக்குல செவ்வாய்க்கிழமை பகல்ல, அங்க கணக்குல திங்கட்கிழமை ராத்திரி ஐசிங்கருடைய திருநக்ஷத்திரம். அது டெலிகாஸ்ட்லாம் கூட லைவ் டெலிகாஸ்ட் பண்றா. அதனால எல்லாரும் இங்க வந்து 9-9:30 மணிக்கு ஐசிங்கர் மங்களார்த்தி அதெல்லாம் நடக்கும். ஸ்ரீபாதீர்த்தம் சாகித்ய வைபவம் அதெல்லாம் நடக்கும்னா அதை நாம அங்க வந்து ராத்திரி 10:30 மணி 10:30 12 அதாவது 10 மணிக்கே அங்கே வந்துருமா இருக்கும். 9 மணிலேருந்து மங்களார்த்தி, அதுக்கப்புறம் திவ்ய ஸ்ரீபாதீர்த்தம் திவ்ய மரியாதை இதெல்லாம் இருக்கிறதுலாம் நாம் கண்டு கழிக்கலாம். அந்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி அங்கே திங்கட்கிழமை ராத்திரி அங்கே கணக்கில் திங்கட்கிழமை ராத்திரி அந்த எல்லாம் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்டதான இந்த மகோத்சவத்தின் நடுவில் இந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் நடுநாயகமாக இருக்கிறதுனால அந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரருடைய முன்னிட்ட ஆச்சாரியர்களை இப்போ அனுசந்தானம் பண்ணிட்டு வரத்துல இப்போ ராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய மணக்கால் நம்பிய அனுசந்திச்சுட்டோம். இப்போ ஆளவந்தாரை அனுசந்திக்கணும். ஆளவந்தாருடைய சரித்திரத்தையும் கொஞ்சம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆளவந்தார் தன்னுடைய ஆச்சாரிய பக்தி மகாபாஷ்ய பட்டரை ஆத்தியாழ்வான வென்று அவர் கப்பம் கட்டாதபடி பண்ணார். அது ஆச்சாரியனுக்கு கப்பம் கட்டும்படியான ஓலை வந்தது. அதை தடுத்து நிறுத்தி கட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் இது பண்ணி அதனால ஆள வந்தீரோன்னு அந்த தேசத்து ராணி இது பண்ணார், புரஸ்காரம் பண்ணார் அப்படின்றதுனால அறிவாச்சு. அதனால இப்போ அந்த ஆளவந்தாருடைய சரித்திரங்கள் ஓரளவுக்கு எல்லாம் ஒரு திட்டமா நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு போறோம். இதுல பிரயோஜனம் என்னன்னா பாஷ்யக்காரருடைய ஆச்சாரிய பக்தி இருக்குது உயர்ந்ததானது அப்படின்னு தெரியறதுக்காக.
அதில் இப்போ ஆழ்வந்தாருக்கு ஸ்தோத்திரம் என்ன, ஸ்லோகம் என்ன, அப்படி தனியன் என்ன அப்படின்னு சொன்னா, இதாஹே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனேந்திதம் இடஸ்ததிம் மகஸ்பர்தே எத்த கிருஷ்ண சுதாதரா. இது ஸ்லோகம். இதுவும் எல்லா ஸ்லோகங்களுமே இந்த தனியனா சொல்லிட்டு வர ஸ்லோகங்கள்லாம் எதிராக சப்தத்தில வரிசலா தேசிக அனுசந்திச்சு தான் முன்னமே சொன்னோம். அதை ஞாபகப்படும். இதாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனேஸ்திதம். அதாவது தீர்த்தம், ஆச்சாரியர் உயர்ந்தவரா இருக்காரு. தீர்த்தம்ன்றது பரிசுத்தத்துக்கு பேர். அப்படி பரிசுத்தாளாக இருந்து பரிசுத்தமா இருக்கிற வஸ்து என்ன பண்ணணும்னா மற்றவாளையும் பரிசுத்தம் பண்ணும். தீர்த்தமே நாம ஸ்நான பானாதிகள் எல்லாத்துக்கும் தீர்த்தத்தை உபயோகப்படுத்துறோமே, காரணம் என்னன்னா நம்ம பரிசுத்தம் பண்றதுக்கு தான். தீர்த்தத்தினாலதான் நாம பரிசுத்தமாக முடியும். தீர்த்தம் வினா எதுவுமே இல்லை. அதனாலதான் எந்த இடத்துல நதிகள்லாம் இருக்குதோ அங்கங்க ஆச்சாரியாலாம் அவதரிச்சா கொச்சித் கொச்சித் மகாபாகாஹ பிரமுதேஷு பூரிதா தாமிரவர்ணி நதி யத்ர கிருதமாலா பயஸ்வினி காவேரி ச மகாபாகாஹ புதீதி ச மகாநதி அப்படின்னு ஆழ்வார்கள் அவதாரங்கள்லாம் எங்கேன்னு சொன்னா இந்த தமிழ தேசத்துல அதிகப்படியா இந்த அவதாரம். மற்ற இடங்கள்ல இந்த பரத பூமியில மற்ற இடங்கள்ல கொச்சித்து கொச்சித்து. இந்த திராவிட தேசத்துல நிறைய அவதாரம் பண்ணாலே அது எங்க அப்படின்னு சொன்னா நதிக்கரையில தான். தாமிரவர்ணி, சுதமாலா, வைகை, பயஸ்வினி, பாலார் இப்படின்ற நதிக்கரையில புதிச்சுன்னா மேல் நோக்கி பாய்க்க மேற்கு நோக்கி பாயக்கூடியதால அந்த குலசேகர ஆழ்வார் அவதாரம் பண்ண ஸ்தலத்தை சொல்லுது. அதனால இப்படி எந்த இடத்துல அனுஷ்டானத்துக்கு ஏதுவா இருக்குதோ அங்கதான் பாகவதர்கள்லாம் இருப்பார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பகவானுக்கு முக்கியமான ஆராதனம் கர்மா மூலமா பண்ற ஆராதனம் தான் முக்கியம். இந்த சரீரத்தை நாம எப்போ ஒத்துண்டு இருக்கோமோ இசைஞ்சுட்டு இருக்குமோ அதனால ஆத்மா மூலமா நான் தியானம் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். முதல் பட்சம் கர்மாராஜ்யனாதான் பெருமாள் வந்து அகரகர அனுஷ்டீயமான வர்ணாசிரம தர்மானுகிரகீத தது உபாசன ரூபா தத்தாராதன பிரீதான்னு கடைசியில ஸ்ரீபாஷ்யத்துல முடிக்கிறேன். அதனால வர்ணாசிரம தர்மங்கள்ல தான் அவனுக்கு என்ன இந்த சரீரத்தை கொடுத்திருக்கான் பெருமாள். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிக்கும்னு அந்த விசித்திரமான தேக சம்பத்தி இருக்குதே அவளுக்கு கொண்டுள்ள ஞான சக்தியாதிகள் அதை கொண்டு அந்த ஈஸ்வரனுக்கு அவன் ஈஸ்வரன் கொடுத்துருக்கா அந்த ஈஸ்வரனுக்கு நாம அர்ப்பணம் பண்ணணும். அதனால இந்த கர்மாக்கெல்லாம் முக்கியம். ஸ்நான மூலா கிரியா சர்வா சந்தியாயினா அது நித்தியம் இப்படின்லாம் சொல்லிக்கிறதுனால ஸ்நான சந்தியெல்லாம் பண்றதுக்கெல்லாம் ஹேத்துபூதமா இருக்கிறது நதிகள். அதனால பவித்திரமாகிறது தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை அது ஆச்சாரியாலையும் தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். இதாகே யாமுனம் தீர்த்தம். அப்படி யமுனாச்சாரியரா இருக்கிறதுல இதாகே படிந்து குடைந்தாடுறோம்னு சொல்றோம். ஒரு தீர்த்தத்துல போய் அப்படியே லௌகிகமா சொல்றதுன்னா காக்கா குழின்னு அப்படியே வெறும் காலை நினைச்சு உடம்பு நினைச்சு அப்படியே எழுந்து வந்துடுறது இல்லாம நல்லா ஆழ்ந்து படிந்து குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடக்கியோ அப்படின்னு ஆண்ட வத்திரேகத்துல இந்த மாதிரி கண்ணனை அனுபவிச்சுட்டே இந்த மாதிரி போய் தீர்த்தாமாடா இப்படியே பழி தூங்கிட்டே அப்படின்னு குள்ள குளிர குடைந்து அப்படின்னு கைடுறேன். அதனால விஜாகே யாமுனம் தீர்த்தம். அது இந்த ஆச்சாரியரிடத்துல என்ன இருக்குது இப்படி குள்ள குளிர குடைந்து நீராடும்படியாக இதாகே அதை குடைந்தாடும்படியாக அவருடைய குணாதிசயம் என்ன? ஆச்சாரியத்துல குடைந்து பண்றோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆச்சாரியருடைய குண கணங்கள்ல குணக்கூட்டங்கள் அவர் கொண்டிருக்காரு. அசாதாரணமா தனக்கே உரித்ததாக கொண்டிருக்கக்கூடிய அந்த குணங்கள்ல அப்படியே மூழ்கி போடும். ஒரு லௌகீகத்துல கூட சினிமா அது இதுன்னா ஒரு ஆக்டர் அவனுக்கு பிடிச்சிருந்துன்னா அதுல அப்படியே மூழ்கி போறானோ இல்லை அவனுடைய ஆக்டிங்ல. அதை போல அது உதாரணத்துக்காக சொல்லுவோம். அது நீச்ச உபமானம் இருக்கட்டும். அதனால லோக ரீதியில அப்படி இருக்குச்சு அந்த ஆச்சாரியன் கொண்டுள்ள குணத்துல இவர் இடத்துல அப்படி என்ன இருக்குது? யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம். சாது பிருந்தாவனே ஸ்திதம் அதாவது பிருந்தான்னா கூட்டம், பிருந்தம்னா கூட்டம். அவனே கூட்டத்தை சாதுக்களா இருக்கக்கூடிய கூட்டத்தை காப்பதிலே
நிலையுடையவராய், நிலை பெற்றவராய், ஸ்திரத்தன்மை கொண்டவராய் இருக்கிறார். அது ரொம்ப பெரிய குணம் ஆளவந்தார் இடத்துல. அது எப்படி அப்படின்னா, ஆளவந்தார் என்ன பண்ணார் சொன்னா, இந்த சம்பிரதாயத்துக்கு நாதோ பத்னம் பிரவருத்தம் நாதமுனிகள்னாலே இந்த நம்ம ஆழ்வார் உபதேசம் பண்ணப்பட்ட சம்பிரதாயம், அதாவது சரணாகதி மார்க்கம், பகுதிருபதிதை பிரபந்தை, யாமுனையருடைய பிரபந்தங்கள், யாமுனாச்சாரியர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆளவந்தாருடைய பிரபந்தத்தினால அது அப்படியே சாகோபசாகமா வளர்ந்தது அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்குட்டு சரி, இப்போ இந்த சாதுக்களை எப்படி அவர் காப்பாற்றினார், அதுல நிலை பெற்றவராக இருக்கார் அப்படின்னு சொன்னா, சம்பிரதாயத்தை காப்பாற்றினது கிரந்த ரூபேன காப்பாற்றினது மாத்திரமில்லை, அதாவது வளர்ப்பது மாத்திரமில்லை, இவர் பெரிய பண்ண காரியம் இப்படிப்பட்ட சம்பிரதாயத்துக்கு தனக்கு அடுத்தவரா இதை பிரவச்சனம் பண்றதுக்கு ராமானுஜர் தான் தகுந்தவர் அப்படின்றத கேள்விப்பட்டு, அதாவது ராமானுஜருடைய குணநலங்கள் தேவப்பெருமாள் சன்னதின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துல அங்க ராமானுஜர் பூர்வபக்ஷ கிரந்தங்கள்லாம் வாசிக்கின்றிருக்கார் யாதவ பிரகாஷன்ற ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லி அதை கேட்டு அவருடைய குணாதிசயங்கள்லாம் இங்கிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வரவாதன் மூலமா தெரிந்து அவரே இந்த சம்பிரதாயத்தை காக்க வல்லவர், சம்பிரதாயத்தை நன்னா ரட்சிக்கக்கூடிய மகானாக விளங்குவர் அப்படின்றதுக்காக தேவப்பெருமாள் சன்னதியில மங்களாசாசனம் பண்ணி, காஞ்சிபுரம் வரதராஜன்றவர் தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி ராமானுஜனை இந்த சம்பிரதாயத்திற்காக ஈந்தருள வேணும் அப்படின்னு சரணாகதி பண்ணார். என்ன சரணாகதி பண்ணார் அப்படின்னா, யஸ்ய பிரசாத கலயாபதிரஸ்ருணோதி பங்கு பிரதாபதி ஜவேன ச வக்தி மூகா அந்த பிரபஷ்ய லபதே ஜவந்தியா தந்தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. அதாவது தேவம் வரதம் சரணம் கதோஸ்மி, இதுக்கு அர்த்தம் நல்லா புரியுது. என்னன்னா, தேவனா இருக்கக்கூடிய தேவாதி தேவனா இருக்கக்கூடிய வரதனை நான் சரணம் அடைகிறேன், சரணமாக பற்றுகிறேன். எதுக்காக சரணம் பற்றுகிறார் அப்படின்றதுதான் இந்த கேள்வி. ராமானுஜரே இந்த சம்பிரதாயத்துக்காக ஈந்தருளவோடும் அப்படின்றது. ஆனா ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, யஸ்ய பிரசாத கலையா, அவனுடைய பிரசாதம் கவலேசம் கலாம்சத்தினாலே பதிரஸ்ருணோதி செவிடா இருக்கிறவன் கேட்கிறான். யாருடைய அனுகிரக லவலேசம் இருந்தா செவிடா இருக்கிறவன் கேட்கிறான். பங்கு பிரதாவதி நொந்து ஓடுகிறவன் ஓடுகிறான். எந்த லவலேச கட்டாட்சத்தினாலே நொண்டியா இருக்கிறவன் ஓடுகிறான். ஜவேன ஜவக்தி மூகா, மூக்கன் அதாவது ஊமையா இருக்கவன் பேசுகிறான். அந்த பிரபஷ்யதி குருடனா இருக்கவன் பார்க்கிறான். சுதம் லபதே ஜவன்யா, மலடியா இருக்கிறவள் எவனுடைய கட்டாட்ச லவலேசத்தினால பிள்ளை பேரை பெறுகிறாள். அப்படிப்பட்ட தந்தேவமேவ, அப்படி கருணா கட்டாட்சம் லவலேசத்தினால இந்த காரியமெல்லாம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட வரதனை சரணங்கதோ அப்படின்னு சாதிக்கிறார். அப்படின்னு சரணாகதி பண்ணார். இப்படி சரணாகதி பண்ணா இதுல ராமானுஜனை ஈந்தருளவோன்றதுக்கு ஒன்னும் முகாந்தரமே கிடையாது. இதுதான் இந்த ஸ்லோகத்தை தான் தேவப்பெருமாள் இடத்துல விண்ணப்பம் பண்ணி ராமானுஜனை இந்த தரிசனத்துக்காக, தரிசனம் தழைச்சு வாங்கிறதுக்காக தந்தருளவோன்னு பிரார்த்தித்தார். அப்படி பிரார்த்திச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு மலையிலேருந்து இறங்கி வரைச்சு தாயார் சன்னதி பக்கமா இவர் எழுந்தருளுக்கு, இவர் ராமானுஜர் யாதவ பிரகாஷரோட கூட அப்படி கருமாணிக்க வரதர் சன்னதியா, அதாவது அவர் பெருமாள் சன்னதியிலேருந்து திரும்பி வரைச்சு இவர் பெருமாள் சன்னதிக்கு போறதுக்கு இப்படி பிரதட்சணமா போறார். அவர் அந்த பிரதட்சணத்துல எதிர்பக்கத்துல அப்படி வந்துட்டார். அதனால தூரத்திலேருந்து ஆளவந்தார் ராமானுஜனை கட்டாட்சித்தாரே தவிர ராமானுஜன் ஆளவந்தார ஆளவந்தார் சரி அவருடைய பூர்வபக்ஷ கிரந்தங்கள்லாம் நல்லா நிர்வீச்சனமா அவர் முடிக்கட்டும் அப்படின்றதுனால இதை நாம தடப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ராமானுஜரை கூப்பிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லலை, அப்படியே எழுதுங்க. இது குரு பரம்பரா பிரபாவத்துல வியக்தமா இருக்கக்கூடிய கதை சரித்திரம். ஏன் பூர்வபக்ஷ கிரந்தம் இந்த இடத்துல இன்னொன்னு தெரியும். அப்போ நாமும் பூர்வபக்ஷ கிரந்தங்கள்லாம் ராமானுஜரே வாசிக்கிட்டே நாம வாசித்தா என்ன, ஆளவந்தார் அதுக்கு தடை பண்ணலையே நாம வாசித்தா என்ன, அப்போ ராமானுஜர் பூர்வபக்ஷ கிரந்தம். அதனால நாம
யாரோ உபன்யாசம் இல்லை எங்கெங்கயோ இல்லை அத்வைதா கோர்ஸ் எல்லாம் கீதைக்கெல்லாம் பிரவச்சனம் பண்றாரு, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கலாமோ அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு நல்ல சந்தேகம் வரும். சந்தேகம் இல்லை, திருடமான நம்பிக்கை விசுவாசமே அதுல வரும். அது கூட யார் பகுமேதாவியா இருந்து பலவிதமான ஞானத்தை கொண்டவாளா இருந்து சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணக்கூடியவாளா இருந்த இதர மத நிரசனத்தின் பொருட்டு அந்த இதர மதங்கள் என்ன சொல்றது அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் சரியல்ல அப்படின்னு சித்தாந்த ஸ்தாபனம் பண்றதுக்காக தான் தெரிஞ்சுக்கிறனே தவிர நம்ம போல அல்பமதிகளா இருக்கிறவாள் அந்த பூர்வபக்ஷ கிரந்தத்தை லவலேசம் கூட ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. அதை ஏறெடுத்து பார்த்தா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரரே சாத்திருக்கார். அப்படி ஏறெடுத்து பார்த்தா அதிலேயே நமக்கு கண்ணோட்டம் உண்டாயிடும். இப்போ அது நன்னா இருக்கா போல இருக்கு. எப்பவுமே பக்கத்தாத்து விஷயம்னா ரொம்ப நன்னா இருக்கும், நம்மாத்து விஷயம்னா மட்டமா இருக்கும் அப்படின்னு நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அவளை பார்த்தா அவள் எப்படி இருக்கா பாரு, நீட்டா இருக்கா பாரு, எப்படி என்ன படிக்கிறாப்பா. நம்மாத்து குழந்தை படித்தா கூட அது நமக்கு போனாது. ஆனால் அசலாராத்து குழந்தை கொஞ்சம் கம்மியாக படித்தா கூட எப்படி நீட்டாக போடுறது பாரு, நல்லா படிக்கிறது பாரு இப்படின்னு அதில் ஒரு மோகம். அதனால அந்த பூர்வபக்ஷ கிரந்தங்களை நாமெல்லாம் அல்பமதியாக இருக்கிறவா ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. இல்லைன்னா அதில் சொல்றதும் உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு தோணி அதிலேயே போய் வந்துடும். அதே மாதிரி சில சமயத்துல நமக்கா ஆச்சாரியாலாம் பூர்ணமா எம்பெருமானுடைய மத்தியமைந்தனும் எம்பெருமான் அவளோட இடத்துல பிரவேசிச்சிருக்கான். ஆச்சாரியாலா நாராயணன் தான் இது பண்றான். நமக்கா அபிநவம் பண்ண பின்னால் ஆச்சாரிய பரம்பரையில வரைச்சு எம்பார்னு ஒரு மகான் இந்த மாதிரி அந்த வலையில விழுந்துட்டாருன்ற சரித்திரம் வரப்போறது பின்னால். அதுக்கப்புறம் திரும்பினார் அப்படின்னு சொல்லி. அதனால அது எதுக்காக அவர் அந்த மாதிரி போயிட்டாருன்னா இல்லை, நமக்காக அது அபிநய மாற்றம் அப்படின்னு நாம் அதை எடுத்துக்கணும். சரி, அதனால இப்போ அப்படி ஆள வந்தார், நேர பார்க்கல, ராமானுஜரை கூப்பிடல, தேவப்பெருமான இடத்துலையும் சரணாகதி பண்ணார். ஸ்லோகம் நன்னா இருக்குது, ஆனால் ராமானுஜரை கூட கேட்கல. இந்த ஸ்லோகம் தான் ஆள வந்தார் பிரார்த்திச்சார். ஒரு செல்வந்தன் கிட்ட போறோம், ஸ்லோகத்துல நீ நமக்கு பணம் ஓடுமா இருக்குதுன்னு சொன்ன, நீ ரொம்ப பணக்காரனா இருக்கேப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு ஒரு பெண் வச்சுருக்கார் ஒருத்தர். என்னுடைய பிள்ளைக்கு உன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி வயசு சார் பிள்ளை வச்சிருந்தா இந்த மாதிரி உன்னுடைய பிள்ளைக்கு என் சொன்னோம் அப்படின்னு யாசகம் ஒருத்தர் இடத்துல கேட்கறதுன்னா நமக்கு என்ன தேவையோ அந்த குணநலங்கள் அவரிடத்துல இருந்ததுன்னா அவரை போய் நாம யாசகம் கேட்கறதுன்றது லோகத்துல உண்டு. அதாவது நமக்கு தேவையான பொருள்கள் நாம யாரை போய் ஆசிரியக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோமோ, இல்ல நம்ம யாரு அந்த பொருளை வச்சுட்டு இருக்காலோ அவளை போய் தான் நாம ஒரு யாசகம் கேட்க. மாறுதலா தேவையை போய் எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு யாரும் கேட்க முடியாது, அது அர்த்தமே இல்லை. அத போல இப்ப ராமானுஜரை தேவப்பெருமாள் வச்சுட்டு இருக்கார் கைங்கரியத்திலேன்றது சந்தேகம் இல்லை. ஆனால தேவப்பெருமாளை போய் கேட்கறதும் சரி. ஆனா இந்த இடத்துல ராமானுஜர குருவுன்னே கேட்கல. ஒரு பிள்ளைய போய் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னுடைய பிள்ளைய என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போக வேண்டி போய் இப்படி பிசினஸ் மேனா இருக்கே, அதுவா இருக்கே, இவ்வளவு சொத்து வச்சுட்டு இப்பயே குசலம் விசாரிச்சுட்டு ஒண்ணுமே சொல்லாத வந்துட்டா எப்படி அது காரியம் நடக்கும்? வாயை விட்டு இந்த விஷயம்னு சொல்லணுமோ இல்லை. அதனால இந்த ஸ்லோகத்துல ஆழ்ந்து பார்த்தா நன்னா தெரியும். அதாவது ராமானுஜர் தான் இந்த சம்பிரதாயத்தை வளர்க்கறதுக்கு தகுந்தவர் அப்படின்றதுனால பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி, அதாவது பதிரன்னா செவடன் அர்த்தம். அதாவது வேதாந்தார்த்த கேட்காதவன் ஆச்சாரியனை அடிபணிஞ்சு வேதாந்தார்த்தத்தை கேட்காம அவன் செவடனை போல இருக்கான். அதாவது செல்வத்துள் செல்வம் செல்வம்லாம் சொல்றானே, அந்த ரீதியில அந்த கேட்கறது தான் ஒரு செல்வம். அந்த வேதாந்தார்த்தத்தை இவன் கேட்காம இருக்கிறதுனால இவன் காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால இவனை செவிடன். அந்த செவிடனா இருக்கப்பட்டவன் உன்னுடைய லவலேச கட்டாட்சம் இருந்ததுன்னா, எம்பெருமானுடைய லவலேச கட்டாட்சம் இருந்ததுன்னா அவன் சுத வேதாந்தனார்த்தன் ஆயிடுவான். வேதாந்தார்த்தத்தை கேட்டவன் வேதாந்த சாரமா இருக்கக்கூடிய மகாரத்து தயோர்தாசா
அப்படின்னு அந்த வேதாந்தார்த்தத்தை கேட்டுட்டாங்கன்னா வேதாந்தார்த்தத்தை கேட்டவன் என்ன பேரு பெறுவானோ மகாரஸ்து தயோர்தாசான்னு தெரிகின்ற ஒருத்தன் அதுக்கப்புறம் நாம் இல்லை அப்படின்னு எம்பெருமான அவன் என்ன பேரு பெறுவானோ இந்த செவடனா இருக்க வேதாந்தார்த்தத்தையே கேட்காத செவடனா இருக்கணும் சுத வேதாந்தார்த்தன் எப்படி பலன் பெறுவானோ மோக்ஷாந்த ஐஸ்வர்யத்தை எப்படி பெறுவானோ அந்த மோக்ஷாந்த ஐஸ்வர்யம் இவனுக்கு வரும். எப்படி வரும் அப்படின்னு சொன்னா ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே. ஒரு ஆச்சாரியனை அடைஞ்சான்னா அந்த ஆச்சாரியனை அடைஞ்சத்தினால இவன் செவிடா இருக்கிறதுனால ஆச்சாரியன் இவனுக்காக எம்பெருமான இடத்துல இது ஆச்சாரிய நிஷ்டைன்னு ஆச்சாரிய நிஷ்டையில பாகவத நிஷ்டைன்னு மொத்தமே 3 நிஷ்டை தான். ஸ்வனிஷ்டைன்றது தானே பண்ணக்கூடிய சரணாகதி. அது நம்போல்வாருக்கெல்லாம் நிலமில்லாத விஷயம். கஷ்டக்காரர்களும் தேசிகரும் பண்ணான்றது தெரியுது. அதிமேதாவியா இருந்த பட்டர் கூட அந்த இதை பண்ணல, குழந்தையா இருக்கிறது எம்பார் மூலமா அதை பண்ணிட்டார் பாஷ்யக்காரர். அதனால இல்லை. அதனால மற்றவா எல்லாரும் தேசிகனுடைய குமாரர் தீபத்திலிருந்து ஏற்கிற தீபத்தி மாதிரி பிரகாசித்த குமார வரதாச்சார் கூட பிராபகாயாஸ்து வெங்கடேசாய மங்களம்னு சொன்னதுனால அந்த தேசிகனே பித்ரே பிரம்மோபதேஷ்டேனே குரவே தெய்வதாயச பிராப்தியாய பிராபகாயாஸ்து வெங்கடேசாய மங்களம்னு பிராப்தியனா இருக்கலாம் ஆச்சாரியன். பிராபகனா இருக்கான்னு இவருக்கு ஆச்சாரிய நிஷ்டையோ உக்தி நிஷ்டையோ பண்ணி வச்சாருன்னு தான் அர்த்தமே தவிர தானே சரணாகதி பண்ணார்னு இல்லை. அதனால வரதாச்சார் கூட பண்ணல. அதனால ஸ்வனிஷ்ட நமக்கெல்லாம் நிலம் இல்லை. அது தானே மந்திரத்தை தெரிந்து, அதாவது பிரணவத்தினாலேயோ இல்லை அஷ்டாட்சரத்தினாலேயோ இல்லை நமக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஜெயத்தினாலேயோ இந்த மந்திரார்த்தங்கள்லாம் முழுசா தெரிஞ்சு ஒரு புத்தியா அந்த புத்தியெல்லாம் ஒரே இதுவா செலுத்தி எம்பெருமானிடத்தை அங்க பஞ்சங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத தெரிந்து பண்ணக்கூடியது. அது நமக்கு நிலமில்லை, அது ஆச்சாரியம் இல்லை. அதனால உடனாகப்பட்டவன் எப்படி அவலேசத்தினால பெறுவானோ அந்த சுத வேதாந்தார்த்தனா இருக்கக்கூடிய ஆச்சாரியனை போல ஆச்சாரியன் எப்படி பெறுவானோ எப்படின்னா இது பாகவத நிஷ்டையை சொல்லி. அதாவது ஒரு ஆச்சாரியர் பாகவதர் இருக்கார், அந்த ஆச்சாரியர் பிறத்துல பெரிய மகான் அப்படின்னு அந்த வீதி வழியா அவன் போகச்சே சுவாமி இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு கை கூப்பிடுறது. அந்த வீட்டு வாசல்ல எதனா குப்பை சட்டை இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டு போறது. இப்படி அவரிடத்துல ஒரு பகுத்துவம் கொண்டு ஒரு அபிமானம் கொண்டு ஒரு மரியாதை நிமித்தமா இவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா அங்க ஏதோ மகான் இருக்க அவருக்கு நம்மால முடிஞ்சது ஏதோ சரியா இல்லை, அந்த இடத்துல ஏதோ பேப்பர் இருக்கு அது அப்படி தூக்கி போகுது. இதனால அந்த ஆச்சாரியனுடைய அந்த பாகவதனுடைய அபிமானத்தை அவன் பெறான். என்ன அப்படி போச்சே வரைச்சதெல்லாம் நம்ம கை கூப்பிட்டு போறான். நாம இருந்தாலும் இல்லாட்டாலும் கூட அப்படியே இந்த வீட்டை பார்த்து கை கூப்பிட்டு போறான். எதனா இருந்துச்சுன்னா இறந்துச்சுன்னா எடுத்து போட்டு போறான். இப்படி நம்ம இடத்துல இந்த மாதிரி அகண்டமான பக்தி வச்சுருக்கானே இவனை நாம கைவிடக்கூடாது அப்படின்னு அவன் ஆச்சாரியனை கேட்கிறேன். ஆச்சாரியனே இறங்கி இப்படி நம்ம இடத்துல அகண்டமான பக்தி அகாரணமா கொண்டிருக்கானே, அதனால நாமும் அவனுக்கு பிரபத்தி சரணாகதியை பண்ணி வச்சுக்க வேண்டும். அது ஆச்சாரிய நிஷ்டை தான். இருந்தாலும் இதுக்கு பாகவத நிஷ்டைன்னு அதுல ஒரு 2 காரியம். ஆச்சாரிய நிஷ்டையில் என்ன காரியம் வந்தாலும் அதே தான் இதுல. அதனால இதுக்கு பாகவத நிஷ்டை. இப்போ இந்த செவடன் ஒண்ணுமே கேட்கல. ஒரு உபன்யாசமோ ஒரு உபதேசமோ இல்லை ஒரு மந்திரமோ ஆச்சாரியன் இடத்துல சமாசனம் பண்ணா ஒரு மந்திர உபதேசம் பண்றாரு, அஷ்டாட்சரம் தயம் கர்மஸ்லோகம், இதையும் அவன் கேட்கவில்லை. அப்படி இருக்க செய்வேன் இந்த பெருமாளுடைய கட்டாட்ச அவலேசத்தினால முன்னமே சொன்னோம். பண்ட நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாய் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடி வழிவந்தாட் செய்யும் தொண்டரோர் கருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் அப்படின்னு அவனுடைய கட்டாட்ச லவலேசத்தினால இப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஒரு மகான் இடத்துல அவன் கட்டத்தினால அந்த மகானே இறங்கி பண்ணக்கூடிய இது இருக்கு. அப்போ இந்த எல்லாத்தையும் வேதாந்தார்த்தத்தை கேட்ட மகான் என்ன பேரு பெறாரோ அந்த பேர் இவனுக்கு கிடைக்கிறது. இது எதனாலன்னா பிரசாத கலையாபதிரஸ்ருணோதி
இது ஒரு பதிரசுனோதி பங்கு பிரஜாவதி. அதுக்கப்புறம் நொண்டியா இருக்கான். ஞானம் இருக்குது, இந்த ஊருக்கு எப்படி போகணும்னு ஞானம் இருக்குது. ஆனா அவன் நொண்டியா இருக்கான். நொண்டியா இருக்க என்ன பண்ணுவான்? ஓட முடியாது, அந்த ஊருக்கு போய் சேர முடியாது. அதனால ஒருத்தன் தோல்ல ஏறி உட்காந்து போறான். அதனால அதே போல எனக்கு ஞானம் இருக்குது, ஆனா அனுஷ்டான சக்தி இல்லை, பிரபத்தி என்னால பண்ண முடியாது. அதனால நீர் எனக்காக பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு அந்த ஆச்சாரியன் இடத்துல கேட்டான்னா, ஆச்சாரியன் அவனுக்காக பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரிய நிஷ்டை இருக்குதே, அப்போ இந்த நொண்டியும் அந்த ஆச்சாரியனால அந்த ஊருக்கு போய் சேர்ந்துடும். பங்கு பிரதாவதி யவேன வர்த்தி மூகா. யவேன வேகமாக அர்த்தம், விரைவாக, எந்த விதமும் இல்லாம இந்த ஜன்ம முடிவிலேயே, ஜன்மாந்தத்திலேயே, ஜன்ம முடிவிலேயே வேகமாக அந்த வைகுண்டத்தை இறங்கி அடையறான் அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே பொருள். பங்கு பிரதாவதி யவேன வர்த்தி மூகா. அதுக்கப்புறம் ஊமையா இருக்கானே, கேட்க தெரியாதவன் அவன். அதாவது இந்த இடத்துல என்னன்னா, நன்னா இருக்கக்கூடிய ஆச்சாரியன் எப்படி ஓடி அங்க போய் சேர்றானோ பரமபதத்துக்கு அனுஷ்டானம் பண்ணி, அதே மாதிரி இவன் இந்த ஆச்சாரியனை பிரார்த்திச்சதுனால அவன் பண்ணக்கூடிய ஆச்சாரிய நிஷ்டையினால இவன் பரமபதத்துக்கு போறான். அதுதான் பங்கு பிரதாவதி. இவனுக்கு சொல்ல சாமர்த்தியம் இல்லை, அதாவது ஊமையா இருக்கவன் அந்த யக்ஞ பிரசாத கலையா அந்த எம்பெருமானுடைய தேசத்துல ஒரு ஆச்சாரியனை போய் அடைந்தான்னா, எம்பெருமானிடத்துல தவபரோகம் அப்படின்னு நான் உன்னுடைய பரம் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடியவன் இருக்கான். அந்த ஆச்சாரிய இடத்துல போனா அந்த ஆச்சாரியன் சொல்லி வைக்க இவன் சொல்றான். அதனால பக்தி மூகா, இது முக்தி நிஷ்டையை குறிக்கிறது. அதாவது எம்பெருமானுடைய கட்டாட்ச லவலேசம் இருந்ததுன்னா, ஊமையை போல சொல்ல தெரியாதவனா இருந்தான்னா கூட, எப்படி பவதி பிக்ஷாந்தேகின்னு புருஷா இது உபநயனான பையனுக்கு தெரியாத போயிட்டா கூட அம்மா சொல்லி கொடுத்தாதான் வீதியில போய் சொல்லு அப்படின்னு சொன்ன ஆட்சியரான சத்துக்களா இருக்கோ, அதாவது தனம் படைத்தவாளாவும் நல்லோர்களாகவும் இருந்தா தானா இதுக்கு உனக்கு பிக்ஷையை போடுவா அப்படின்னு எப்படி சொல்லி அனுப்புறாளோ, அதே மாதிரி ஆச்சாரியன் இந்த துவயா மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ண சொல்லி எம்பெருமானிடத்துல பேச வச்சு, அந்த ஆச்சாரியன் என்ன ஸ்தானத்துக்கு போறதோ அதே ஸ்தானம் தான், எல்லாருக்கும் ஒரே ஸ்தானம் தான். அந்த ஆச்சாரியன் ஒவ்வொரு ஆச்சாரியனுக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் இல்லை, எல்லாம் அந்த வைகுண்ட பிராப்தி. அது இந்த மூக்கனும் ஊமையும் போயிடும். அதனால இந்த இடத்துல முக்தி அந்த பிரபத்தி. அதுக்கப்புறம் குருடனா இருக்கவன் கண் இல்லை. கண் இல்லைன்னு சொன்னா ஞான சக்ஷுஸ் இல்லை. அந்த ஞான சக்ஷுஸ் இல்லாத குருடன் பிரபத்தி நன்றாக பார்க்கிறான்னு சொன்னா எப்படின்னா, ஆச்சாரிய உபதேசத்தினால அவனுக்கு அந்த ஞானமாகிற கண் திறந்தது. அப்படி திறந்துட்டா அவன் என்ன பண்றான்? எதனால ஆச்சாரிய கட்டாட்சம் எப்படி வரும்? எஸ்ய பிரசாத கலையா, இவனுடைய இதுதான். அதனால அப்படி வரக்கூடியதா இருந்த அந்த குருடன் ஞான சக்ஷுஸ பெறுறான். பெற்றாக்கா அந்த ஆச்சாரியன் காட்டினபடிக்கு தானே எம்பெருமான இடத்துல பார்த்தா அந்த விஷயத்தை விஜாபனம் பண்றான். அதனால இது ஸ்வனிஷ்டை விஷயம். அங்க பிரபத்தி சுதம் லபதே கவந்தியா. மொத்தமே 3 நிஷ்டை தான் சொன்னோம். ஸ்வனிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, ஊக்கு நிஷ்டை அப்படின்னு 3 தான் சொன்னோம். அந்த ஆச்சாரிய நிஷ்டைக்கும் அந்த பாகவத நிஷ்டைக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்ன, இவனுக்கு ஞானம் இருக்குது, ஆனா அனுஷ்டானம் எனக்கு பண்ண தெரியாது, அதனால நீர் எனக்காக பண்ண வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். பிரார்த்திச்சு ஆச்சாரியன் அவனுக்காக பண்ணக்கூடியது ஆச்சாரிய நிஷ்டை. இந்த பாகவத நிஷ்டைன்றது என்னன்னா, இவனுக்கு ஞானமும் இல்லை, இவர் ஆச்சாரியனும் தெரியாது, மோட்சத்துக்கு அனுப்புவார்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவரிடத்துல கொண்டுள்ள இவன் ஆதராதிசியம் பக்தி விசேஷத்தினால அந்த ஆச்சாரியனே அவனுக்காக இறங்கி பண்ணக்கூடியது. ரெண்டும் எனக்கு என்னாச்சு அது ஆச்சாரிய நிஷ்டை தான். அதனால அது பாகவத நிஷ்டைன்னா என்ன எப்படின்னா காரியம் ஒண்ணுதான். அதுல அந்த பாகவதனுடைய அபிமானம்
அந்த பாகவதருடைய அபிமானத்தை வைஷ்ணவன் என்று அது வைஷ்ணவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருக்கன்னு சொன்னார். அது எல்லாருக்கும் தான் ஓணும். ஆனா அது தெரிஞ்ச விஷயத்துல அதை சொன்னார். தெரியாதவங்க கூட இப்படி அபிமான விஷயமா ஆகலாம். அதனால ஆச்சாரியரே இறங்கி பண்றது அது பாகவத நிஷ்டை. ஏன் இதை மறுபடியும் பின்னால போய் சொன்னோம்னு சொன்னா, இப்ப மறுபடியும் இன்னொரு ஒரு ஆச்சாரிய நிஷ்டை வரப்போகுது. அதாவது என்ன, அந்த பிரபஸ்யதி சுதம் சுதம் லபதே வந்தியா. அந்த வந்தியான்னா மலடின்னு அர்த்தம். மலடின்னு சொன்னா பிள்ளை பேருக்கு அயோக்கியத்தையா இருக்கிறவள், அதாவது யோக்கியம் அல்லாதவள், அதாவது மலட்டுத்தன்மை உடையவள் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கும் எஸ்ய பிரசாத கலையா அந்த இதனால பிள்ளை பேரை பெற்றா மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுல என்ன விஷயம்னு சொன்னா, அதாவது இப்போ ஒரு ஆச்சாரியர் கிரகத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவர் இது பண்ணார். அவருடைய அபிமானத்தை இவனுடைய கிஞ்சித்காராதிகள் சின்ன சின்ன கைங்கரியத்தினால பெற்றான். ஆனா ஆச்சாரிய கிரகத்தில் இருக்கிற பசுவோ இல்ல பக்ஷியோ இதெல்லாம் கிஞ்சித்காரம் இல்லை. யார் வீட்டுல இருந்தாலும் அந்த எஜமான விசுவாசத்தை காட்ட போறது. எந்த எஜமானன் தீனி போடுறானோ அந்த எஜமான இடத்துல அது அதனுடைய நைத்திய தன்மையை, அதாவது அவனிடத்துல பிரீத்தி அது தானா இது பண்ண போகுது. அந்த இடத்துல அவன் மகான்னு தெரிஞ்சுட்டு கை தூக்கினான். ஏதோ இவர் இடத்துல ஒரு விசேஷ அம்சம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு கை தூக்கினான். ஆனா இந்த இடத்துல பசு இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பசு யார் தீனி போடுறாளோ, யார் வீட்டுல கட்டி தீனி போடுறாளோ அவளுக்கு அது பாலை கறந்து இது பண்ணி எல்லாம் பண்ண போகுது. அதே இது ஆச்சாரியன் வீட்டுல இருக்கிற பசுவா இருக்கிறதுனால அது என்ன பண்றதுன்னு சொன்னா, அது எந்த விதமான ஆச்சாரியனுக்காக தனியா பண்ணலை. ஆச்சாரியன் கொடுக்குற தீனிக்காக அந்த அவர் இடத்துல விசுவாசமா அவர் வரைச்சவே அதை பார்க்கறது, எந்த விதமான வந்தாலும் பார்க்க போறது, அவர் சொல்றதை படிச்சு இது பண்றது, சாதுவா இருந்து பாலை கறக்கிறது எல்லாம் பண்றது. அப்படி இருக்க செய்து நம்மோட பசுர் மனுஷ பக்ஷீவா ஏக வைஷ்ணவ சம்சயா தேனைவதே பிரயாசந்தி சத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு ஆசிரியத்த வைஷ்ணவால் ஆசிரியத்தவாள் வீண் போமாட்டான்னு சாஸ்திரமெல்லாம் சொல்லிருக்கேன். அதனால நம்ம பெருமாள் திருவாராதனத்துக்கு இது பாலெல்லாம் கறக்கிறது, இப்படிலாம் கறந்து கொடுக்குற இந்த பசுவுக்கு நாம அதனுடைய ஆத்மா லட்சமாக கூடாது அப்படின்னு ஆச்சாரியனே பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்துலயும் ஆச்சாரியனே தான் பண்ணி வச்சார். அவன் ஒன்றும் கேட்கல. ஆனா அவன் ஏதாவது ஒரு காரியத்தையாவது இவர் மகான்னு தெரிஞ்சுட்டு பண்ணான். இந்த இடத்துல அந்த காரியம் கூட இல்லாததுனால இதை மலடி அப்படின்ற ஸ்தானத்துல சொன்னார். அந்த இடத்துல அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இந்த இடத்துல காரணமே இல்லை. அது யார் இடத்துல வேணாலும் பண்ணும். அதனால இது இந்த பொறுத்தவரை நிஷ்காரணம். அதனால மலட்டுத்தன்மையுடையவர் கூட பிள்ளை பேர் பிரசாத கலையா அப்படின்னு சொல்லி சுகம் லபதே வந்தியா. அப்படி மலட்டுத்தன்மையை போல இருக்கிறவங்க கூட பிள்ளை பேரை பெறா மாதிரி ஒண்ணுமே இல்லாத அந்த பசு பட்சிகள்லாம் கூட ஏதோ கிளி இருக்குது, அந்த அவர்களுக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரத்துல இருக்குது, அவர் அது என்ன ஆச்சரியமா இருக்குது, கிளி நாம சொல்றதெல்லாம் சொல்றது அப்படின்னு தன்பால் ஈர்க்கப்பட்டு அது எந்த இடத்துல போனாலும் தான் யார் சொல்றதையும் சொல்ல போறது. அப்படி நம்ம ஆசிரியத்திருக்க இந்த கிளிக்கு நாம பண்ணி வைப்போம் அப்படின்னு பசுவோ பக்ஷியோ இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் பண்ணி வைக்கிறாரு. இதுதான் மலட்டுத்தன்மையும் மலடியும் கொள்ளை பேற்றை பெறுகிறார். இப்படிப்பட்டதான சரணாகதி. இந்த சரணாகதியெல்லாம் நாடு நகரமும் நன்கறிய பண்ணணும்னு சொன்னா இந்த ராமானுஜர் தான் தேவை. ஆசிரியர் இமாச்சல காஷ்மீரத்தில் போய் போதாயன விருத்தி கிரந்தமெல்லாம் பார்த்து இங்க சம்பிரதாய சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணி அதுக்கப்புறம் பரமத நிரசன பூர்வமா பண்ணி அதுக்கப்புறம் கத்தியத்திரயம் மூலமா இந்த சரணாகதி சாஸ்திரத்தை வெளியிடக்கூடிய பண்ணக்கூடிய மகான்கள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னா அது பண்ணக்கூடிய காரியமெல்லாம் இந்த ராமானுஜரால் தான் ஆகும். அதனால உன்னுடைய கட்டாட்ச லவலேசம் என்ன காரணம் என்னன்னா, முதல்ல விஷ்ணு கட்டாட்சம் அப்படின்னு இந்த ஜன்மாவில் எந்த ஜன்மாவில் நாம மோக்ஷோபாயம் ஆச்சாரிய பிராப்தி மோக்ஷோபாயத்தை அனுப்பிக்கிறோமோ அந்த ஜன்மாவில் மூணாவது காரணமா இருக்கக்கூடிய ஜாயமான கட்டாட்சம் வரணும். முதல்ல ஈஸ்வரத்தின் சௌஹார்தம் எதிர்த்தியா சுகுத்தம் அப்படின்னு சொல்றதுலாம் பூர்வ ஜென்மத்துல.
பூர்வ ஜென்மங்கள் எப்பவோ. ஆனா எந்த இதுல நோற்று சுவர்க்கம் புகழின்னு அம்மனால் அருங்கலமாறுது எது அப்படின்னு சொன்ன நாம எந்த இதுல ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று இந்த மூக்ஷுவாய் அந்த மோக்ஷோபாயத்தை அனுஷ்டிக்கிறோமோ அவ மொத்த பேருக்கும் ஜாயமான கட்டாட்சம் பிறக்கத்தேயே மதுசூதன கட்டாட்சம் இருக்குதுன்னு நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதனால அப்படி அந்த விஷ்ணு கட்டாட்சம் அதுதான் அந்த எஸ்ய பிரசாத கலையா பதிரஸ்ருணோதி பங்கு பிரஜாவதி ஜவேன சவக்தி மூகா அந்த பிரபஸ்யதி சுதம் லபதே ஜவந்தியா தந்தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி அப்படின்னு ஆள வந்தார். தேவப்பெருமாளை சரணாகதி பண்ணி ராமானுஜரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அதனால சாது பிருந்தாவனே ஸ்மிதம் சாது பிருந்தம் சாது கூட்டத்தை அவனை காப்பது உறுதியுடையவராய் இருந்தார். அதாவது இனமாக இருக்கக்கூடிய இப்போ இந்த இடத்துல இவெல்லாம் இப்படி இருக்கிறத எப்படி சாதுக்கள்னு சொல்ல முடியும் அப்படின்னு அதுல கேள்வி வருது. சாதுக்கள் எப்படி சொல்ல முடியும்னா சுவாமி தேசிகன் அந்த பிரகடா சரணாகத்தியில அதுக்கு ஆச்சரியமா காண்பிக்கிறார். அதாவது அசோகவனத்துல சீதை சிறைப்படுத்தி வச்சிருந்தார். அப்போ அவளுக்கு காவலாகவும் அவளை இன்சிக்கிறதுக்காகவும் நிறைய ராட்சசிகளை நியமிச்சு வச்சிருந்தான். அப்போ அந்த ராட்சசிகள்லாம் அவளுக்கு தொந்தரவு கொடுத்துங்க. ஏன்னா தான் வேலை செய்யற ராஜாவினுடைய உத்தரவு அதுக்கு கீழ்ப்படியணும், அந்த வேலையை அவ பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ராமன் ஜெயிச்சுட போறான், ராவனுடைய ஆட்சி போயிட போறது அப்படின்னு தெரிஞ்சிருந்த விபீஷனுடைய கண் திருஜட உடனே சரணாகதி பண்றான். அதாவது இத்தனை நாளா உன்னை இன்கிட்ட இந்த ராட்சசி கூட்டங்கள்லாம் ராமனால துன்புறுத்தப்படாம அவனிலேருந்து அவனுடைய இதுல இருந்து தண்டனையிலேருந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு சீதா பிராட்டி வந்தான். சீதா பிராட்டி நடக்கிற திருஜட சரணாகதி பண்றான். இது யாருக்காக திருஜட சரணாகதி பண்றான்னா இந்த ராட்சசி கணங்களுக்காக பண்றான். இந்த ராட்சசி கணங்கள் சீதா பிராட்டி கிட்ட நாங்க இனிமேட்டு இதுவா இருக்கோம், என்ன மன்னிச்சு தன்னாலா பண்ணிச்சுன்னு சொன்னாலா இல்லை, திருஜட பண்ணா அவ்வளவுதான். ஆனா இந்த ராட்சசிகளுடைய பங்கு அதுல என்ன அப்படின்னா அது எப்படி இந்த சீதா பிராட்டி இந்த திருஜட பண்ண சரணாகத்திய சீதா பிராட்டி ஏற்று அது சரிதாக்கமாச்சு பலமாச்சு அப்படின்னு சொன்னா ராகவனால அவள் தான் துன்புறுத்தப்படாம இருந்துட்டா, ராகவாதி பயங்கோரம் அப்படின்னு அவனிடத்துல இருந்து பயம் ஏற்படாத சீத்தை காப்பாத்தினா அப்படின்னு சொல்றது எப்படி அங்கதமாகும் அப்படின்னு சொன்னா இலக்காமையே பத்ராசாக கொண்டு அப்படின்னு. அதாவது நான் இப்ப அவளை மறைக்கவில்லை, எதுவாக இருந்தாலும் என் உயிரே போனாலும் இவளை நான் இன்சிட்டு தான் இருந்துட்டேன், நீ எனக்காக இவகிட்ட சரணாகதி பண்ண வேண்டியதில்லை. நான் ராவணன் எடுத்து சோத்துல இத்தனை நாளா காத்தபடிக்கு இவ்வளவு கடைசி வரையில் விரோதியாவே தான் அதாவது நான் பார்த்தேன் அப்படின்னு அவள்லாம் எதிர்த்துட்டு வரல. அவ பண்ண சரணாகதி பண்ணா இவா விளக்கல. விளக்காம இருக்கிறதே ஒரு சாதுத்தனம் தான். அதாவது எனக்கு இந்த சரணாகதி வேண்டியதில்லை, நான் பெருமாளுக்கு ஆட்பட மாட்டேன். நமக்கு பெருமாளுக்கு ஆட்படணும்னு தெரிய வேண்டாம். நாம பெருமாளை சேர்ந்தவன், ஆச்சாரியன் நம்ம பெருமாளை சமர்ப்பித்தார், நாம பெருமாளுக்கே அடியவனா இருக்கணும் இப்படின்லாம் தெரிஞ்சா விசேஷம். அது தெரியாத போனாலும் போறது. நான் ஐசிங்கர் கிட்ட வரமாட்டேன், நான் பெருமாளை சேவிக்க மாட்டேன், எனக்கு சரணாகதி வேண்டாம் அப்படின்னு அதை போல விளக்காம இருந்தாலே போதும். அந்த விளக்காம இருக்கக்கூடிய தன்மையே ஒரு சாதுவுக்கு தான் வரும். அதனால இப்படி இப்போ நாம சொன்னனே, அதாவது மலடியாகவும் ஊமையாகவும் குரடனாகவும் இப்படி எல்லாம் சொன்னவாள்லாம் இந்த விளக்காம இருக்காளே, அதுல மலடி அவள்லாம் விளக்காம இருக்கிறவா, மற்றவாள்லாம் பிரார்த்திக்கிறேன். ஆனா ஊமைக்கு ஆச்சாரியனே சொல்லி வைக்கிறேன். அதனால இப்படி விளக்காம இருக்கக்கூடிய தன்மை சரி தெளிவா பண்றது நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்லே, அது சாதுக்களுக்கு தான் வருமே தவிர அசாதுவா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால சாது பிருந்தாவனே ஸ்திதம், அந்த சாதுக்களுடைய கூட்டத்தை காப்பாற்றுவது நிலையுடையவராய் இருந்தார், நிஷ்டையுடையவராய் இருந்தார். நிரஸ்தஜிம்மகா அப்படின்னா அதாவது
குரூரமானவர்கள், குட்டில புத்தியை உடையவர்கள். அதாவது காளியன் எப்படி அந்த இடத்துல யமுனா தீரத்துல அவன் மற்றவாளுக்குலாம் உபயோகப்படாத கருத்துந்தாலும், அதே மாதிரி இந்த வேத மார்க்கத்தை குதிருஷ்டிகளாக இருந்து அதை கலக்கக்கூடியவாள் இருக்காளே, அவளுடைய சம்பந்தத்தை அடியோட ஸ்பர்சத்தை அறுத்தவர். அதாவது 8 கிரந்தங்கள், ஆகம பிராமணியம், சங்கி சித்தி, ஈஸ்வர சித்தி, ஆத்ம சித்தி அப்படின்னு சித்தி திரயம் இதெல்லாம் பண்ணி, ஸ்தோத்திரம், சதுஸ்லோகி, கீதார்த்த சங்கிரகம் இப்படின்ற இதெல்லாம் பண்ணி கிரந்தங்கள்லாம் நிர்மாணம் பண்ணி பகுதி இருபத்தி கைதி யாமுனேய பிரபந்தைன்னு இந்த சம்பிரதாயத்தை வளர்த்ததுனால நிரத்தகிம் மகஸ்பர்ஷா எത്ര கிருஷ்ண திருதாதரா, அதனால அந்த கிருஷ்ணனுக்கு ஆதரமாக இருந்தார். இவருக்கு பேர் முன்னனே யமுனைத்துறைவன் நாதமுனிகளே தனக்கு பேரன் பிறந்தா யமுனைத்துறைவன் பேர் வைக்கணும் அப்படின்னு அந்த யமுனா நதியில கண்ணனை சேவிக்கணும்னு போகச்சே, கண்ணன் அவதார ஸ்தலத்தை சேவிக்கணும்னு போகச்சே குறித்த பண்ணார். அதுபடி பேரனுக்கு பேர் வச்சார்னு சொன்னவே. அதனால அந்த யமுனைத்துறைவராக இருக்கக்கூடிய ஆள வந்தார். அவர் நிரசதி மகஸ்பர்ஷா, அங்க எப்படி கிருஷ்ணன் அந்த இடத்துல காளியனா இருக்கக்கூடிய அஞ்சுதலை நாகத்தெல்லாம் அப்படியே இது பண்ணி அது சாதுக்களா இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உபயோகப்படும்படி பண்ணாலும், பசுப்பிராயமா இருக்கக்கூடிய சாதுக்களா இருக்கிற நமக்கெல்லாம் இந்த மாதிரி சித்தாந்தத்தை வளர்த்தும் விசிஷ்ய சரணாகதி சாஸ்திரத்தை பண்ணும்படியாக அந்த பாஷ்யக்காரரை எம்பெருமானிடத்துல பிரார்த்திச்சு பண்ணினார். அதனால அப்படிப்பட்ட யாமுனா இதாகே யாமுனம் தீர்த்தம், அப்படி யாமுனாச்சாரியருடைய கல்யாண குணத்துல பரிசுத்தமாக, அதாவது எல்லாரையும் பரிசுத்தாளாக்கி மோட்சத்துக்கு கொண்டு போகணுன்ற அந்த எண்ணத்தோட இந்த மாதிரி பண்ணாரே, அந்த யாமுனாச்சாரியரை குடைந்து படிந்தாடுகிறேன். இதாகே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்தகிம் மகஸ்பர்ஷே யத்ர கிருஷ்ண கிருதாதரா. இன்னும் 4 நிமிஷம். அதுக்கப்புறம் ராமம் யாமுன பூர்ணமிஸ்ரயதிராட். இதுக்கப்புறம் பூர்ணமிஸ்ரர். பூர்ணமிஸ்ரர்னா பெரிய நம்பிகள். பெரிய நம்பிக்கு பராங்குஷதாசர் அப்படின்னு பேரு. ஆனா இந்த இடத்துல மகாபூர்ணர் பூர்ணமிஸ்ரர் அப்படின்னு மகத் சப்தத்துக்கு தான் மிஸ்ர சப்தம் வந்திருக்கு. பூர்ணர்னா நம்பின்னு அர்த்தம், பெரிய நம்பி. மகாபூர்ணர் பெரிய நம்பி. இவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர், ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக விளங்கினவர். அதாவது ராமானுஜருக்கு பஞ்சாச்சாரிய பராயணர்னு பேர். 5 ஆச்சாரியர்கள், ஆனா பிரதான ஆச்சாரியர் இவர்கள். தயானித்னமேதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வசிகோ விஷ்ணோ அபூரியத மனோரதா. அதாவது தயானித்னம், இவர் ரொம்ப கருணை, அந்த கருணைன்ற ஒரு குணத்திலேயே அமிழ்ந்து போனவர். இவருக்கு கருணையை தவிர வேற ஒன்றுமே தெரியாது. அந்த கருணைன்ற குணத்திலேயே அப்படியே இம்மன்ஸ் ஆனார்னு சொல்றேன், ஆன மாதிரி இருந்தவர். எப்படி அப்படின்னு சொன்ன, இவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர். ஆளவந்தாருடைய சிஷ்யர். ஆளவந்தார் தன்னுடைய கடைசி காலத்துல இவரைத்தான் போய் கூட்டுண்டு வரும்படியா, ராமானுஜரை கூட்டுண்டு வரும்படியாக அனுப்பிச்சார். அப்ப ஒரு தடவை தேவபெருமான எழுந்தருளி காஞ்சிபுரத்துக்கு ராமானுஜரை கூட்டுண்டு போனார். ராமானுஜர் பெரிய நம்பிகளும் போறதுக்குள்ளே ஆளவந்தார் பரவ வச்சுட்டார். அப்போ ஒரு தடவை இந்த ராமானுஜனை கூட்டு வரத்துக்காக, இப்படி ஒரு ஆச்சாரிய சார்வபௌமரா விளங்கக்கூடியவர் இந்த சிஷ்யனை கூட்டுன்னு வரத்துக்காக, தன்னுடைய ஆச்சாரிய நியமனத்துக்காக, அப்ப ஆளவந்தாருக்கு தான் சிஷ்யனா வரப்போறார் ராமானுஜர் அப்படின்ற எண்ணத்துலதான். அப்படி ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு அவரை கூட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் இங்கேருந்து போச்சவே ஆளவந்தார் பரமபட்டுட்டார். ஆளவந்தார் கைங்கரியத்தெல்லாம் அன்வயிச்சுட்டு பாஷ்யக்கார் திருப்பி தேவபெருமான் சங்கத்திலே வந்துட்டார் காஞ்சிபுரத்துக்கு. அங்க இருந்த முதலிகள்லாம் ஆளவந்தார் சிஷ்யர்கள் மொத்த பேரும் மறுபடியும் ராமானுஜனை போய் இந்த கூட்டில் சித்தாந்த ஸ்தாபகாச்சாரியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ள வழியில்தான்
மதுராந்தகத்துல ஏற்கனவே திருக்கட்சி நம்பிகள் மூலமா தேவப்பை யாரனா ஆச்சாரியன் ஆடையது. ஏன்னா ஆள வந்தார் ஆச்சாரியனா இல்லை. இவர் ராமானுஜர் போய் சேவிக்கிறதுக்குள்ளேயே திருநாடு அலங்கரிச்சுட்டார். அதனால சரம திருமேனியை தான் சேவிக்க முடியுது. இப்ப ஆச்சாரியன் ஒருத்தர் வேணும், யார வேணும் அப்படின்னு யாரை கற்பது அப்படின்ற சில சந்தேகங்கள்லாம் திருக்கச்சனந்தின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மூலமா தேவப்பெருமாள் இருக்கிற விண்ணப்பம் பண்ணி தேவப்பெருமாள் 6 வார்த்தை சாதிச்சார்ந்தத்துல மகாபூர்ணரை ஆச்சரிக்க வேணும், பெரிய நம்பிகளை ஆச்சரிக்க வேணும்னு தேவப்பெருமாள் பணிச்சதுனால இவர் ஏற்கனவே கூட்டிட்டு போன பெரிய நம்பி இதுவானதுனால ஸ்ரீரங்கத்துக்காக இவர் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கம் போறதுக்காக எழுந்திருக்கு. அங்க முதலிகள்லாம் சொல்லி ஸ்ரீரங்கத்திலேருந்து அவர் பெரிய நம்பி மதுராந்தகம் வரையில் அவர் வந்துட்டார். இவர் மதுராந்தகத்துக்கு அப்பதான் போறார். அங்கேயே சமாகம் ஏற்பட்டு அந்த இடத்துல துவய மந்திரத்தை அவர் உபதேசம் பண்ணார். அப்படின்றதுனால தயாநிக்னம் என்ன தய, இந்த லோகமெல்லாம் நம்முடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஆளவந்தார் எப்படி இந்த லோகமெல்லாம் உஜ்ஜீவிக்க வேணுங்கிற எண்ணத்தோட இருந்தாரு. அதுக்கு ராமானுஜர் தான் முடியும்னால அப்படி அந்த ராமானுஜரை இந்த சித்தாந்த ஸ்தாபகரை ஆட்சி லோகம் மொத்தத்தையும் உயிர்விக்க வேணும் அப்படின்னு அந்த ஒரே தயை குறிக்கோளாக கொண்டு அந்த ராமானுஜரை சித்தாந்த ஸ்தாபகரை ஆக்கத்துல ரொம்ப முக்கிய பங்கு வகித்தவரானதுனால தயாநிக்னம். அதனால என்ன பண்ணாங்க, யதீந்திரஸ்ய தேசிகம், யதீந்திரரா இருக்கக்கூடிய பாஷ்யக்காரனுடைய ஆச்சாரியனாக குழந்தை பூர்ணமாசிரையே அப்படிப்பட்ட. அதனால அவர் பூர்ணரானார். ஆளவந்தாருடைய திருவுள்ளத்தை அப்படியே பூர்ணம் பண்ணி வச்சதுனால முழுமையாக்கிறதுனால அவர் பூர்ணாது பூர்ணமாசிரையே அப்படிப்பட்டவரை ஆசிரியக்கிறேன். ஏன்னா இந்த காரியத்தினால விஸ்வசுஜோ விஸ்வத்தை படைச்சானே, எதுக்காக படைச்சான் எம்பெருமான்? அச்சிகவி ஹிட்டான் கலையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத்த நிர்வேதா கரண கலைய பிரயோகம் விக்கரசின்னு இது கை கால்லாம் குடிச்சாக்கா நம்ம அஞ்சலி பண்ணி நம்ம அடையுமோ என்னமோ அப்படின்னா நம்ம சிருஷ்டிச்சானே. அந்த விஸ்வசுஜனா இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு இருக்கானே, அந்த ஏன விஸ்வசுஜோ விஷ்ணோ அபூரியத மனோரதா, அவனுடைய மனோரதத்தை இப்படி பூர்த்தி பண்ணி வச்சவர் ராமானுஜருக்கு ஆச்சாரியராக இருந்து ராமானுஜரை அந்த ஸ்தானத்துல கொண்டு நிலைநிறுத்தி அவருக்கு துவயோச்சாரணத்தை பண்ணி அந்த துவயோச்சாரணத்து மூலமா ராமானுஜன் பங்குனி திருநாள் அன்னைக்கு பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு அந்த ஜெயமந்திரத்தை உச்சாரணம் பண்ணி சனிஸ்ரீ எம்பெருமானத்தை பண்ணி அந்த எம்பெருமான் அந்த அங்கீகரித்து கிருத்தி வச்சனத்தையும் சொல்லி அதை அப்படியே கத்தியத்திரயம் மூலமா நமக்கு எம்பெருமான் கட்டாயம் மோட்சம் அருள்றான் இப்படி சொன்னவாளுக்கு ஏனக ஏனாப்பி பிரகாரேன துவயவஸ்தார்த்தம் யாராருக்கு, அதாவது ஆளவந்தார் எப்படி அங்க இப்போ இந்த ஸ்லோகத்துல எச்ச பிரசாத கலையா அந்த ஸ்லோகத்தில் சொல்லணும், எப்படியோ ஒன்று தானே சொல்றதோ ஆச்சாரியன் சொல்லியிருக்க சொல்றதோ இல்லை இவனுக்கா ஆச்சாரியன் சொல்றதோ எப்படியோ ஏனகேனாதி பிரகாரேன துவயவஸ்தார்த்தம் கேவலம் மதியதையா அப்படின்னு எம்பெருமான் அதுக்கு உத்தரம் அருளி செய்திருக்கு. இப்படி அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் எல்லாரும் தன்னை திருவடியை ஆசிரித்து தன்னுடைய சோதிக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு அந்த எண்ணத்தினாலதான் இந்த விஸ்வத்தை சிருஷ்டித்தார். அவனுடைய மனோரதத்தை பூர்ணம் பண்ணவர். அதனால தயாநிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வசுஜோ விஷ்ணோ அபூர்யத மனோரதா. இன்றைக்கு இந்த பெரிய நம்பிகள் வரை நாம் அனுசந்தானம் பண்ணும். நாளைக்கு பாஷ்யக்காரரை பற்றி அதுக்கப்புறம் சொல்லிட்டு திண்ணித்த ஆச்சாரியாலையும் அனுசந்தானம் பண்ணோம்னா அதுக்குள்ளேயே யாதிர்ச்சிகமா இந்த அத்தியன உற்சவம் முடிஞ்சிடும். நாமும் அந்த பூவந்து மாதிரி பொருந்திடுமாறுன்னு தொடங்கி அதை நிர்வகிக்கணுமா மேல அனுபவிப்போம். கவிதார்த்திக சும்மா எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம், அந்த நடக்கிற சமயத்துல பார்க்க முடியுறதோ இல்லையோ ஐசிங்கர் தனியின அன்னைக்கு, அதாவது நமக்கெல்லாம் திங்கட்கிழமை ராத்திரி, அதாவது இங்க ஐசிங்கருக்கு பெருமாள் மரியாதை, இங்க நுசும்மனுடைய தீர்த்தம் ஐசிங்கர் அருளக்கூடிய ஸ்ரீபாதீர்த்தங்கள்லாம் சிஷ்யவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறது அந்த 9லேருந்து 10:30 11 மணின்னு சொன்னா அங்க டைம் 10:30லேருந்து 12:30 திங்கட்கிழமை ராத்திரி. அந்த சமயத்துல ஒரு 10:30 மணி நாம படுத்துக்கிறதுக்கு அது வரையிலாவது மூச்சு கட்டாயம் அன்னைக்கு அந்த ஐசிங்கர் தனி அனுசந்தானம் பண்ணிட்டு எல்லாரும் தூங்கணும். அப்படி அந்த ஐசிங்கருடைய நன்னாள் அவதார நன்னாளை எல்லாரும் ஐசிங்கரை ஸ்மரணம் பண்ணி ஐசிங்கருடைய தனியை அவாவா அனுசந்தானம் பண்ணி யாவற்றுக்கு ஐசிங்கருடைய அனுகிரகத்துக்கு தூரத்திலேருந்து எங்கேருந்து வேணாலும் இந்த அனுகிரகம்ன்றது
இப்போ நாமெல்லாம் பேசுறோம்னா நேருக்கு நேர உத்தர க்ஷணத்திலேயே கேட்கறது. இந்த எக்யூப்மெண்ட் மூலமாவே அப்படி இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். அதனால எங்கேயும் அது பிரசுரமானதுனால என் பெருமானுடைய அனுகிரகம் பெருமான ஆச்சாரியன் மூலமா வருமானத்தினால அந்த ஆச்சாரிய தலைமையை அனுசந்தானம் பண்ணி எல்லாரும் உஜ்ஜீவனை ஏற்றி வைக்க இதுவாகணும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்யபரோகம் கபஞ்சாரண பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாத துரந்தரா ஆதிவங்கடோபாட்யேந்திரோ தேவதாத்ரி ஸ்ரீரங்க புருஷதேத்யீசானபராஸ்யம் ஸ்ரீவத்சௌந்த திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம். ஹலோ, ஒரே ஒரு கேள்வி அடியேன். அந்த இப்ப பசுமாடு அந்த யானை அதுக்கெல்லாம் பரநியாசம் பண்றான்னு சில பேர் சொல்றா. ஸோ அதெல்லாம் இந்த ஆச்சாரிய நிஷ்டை பாகவத நிஷ்டை அந்த இதுல வருமா? அதெல்லாம் பாகவத நிஷ்டையே ஆச்சாரிய நிஷ்டை தான். பிரார்த்திச்சு பண்றது ஆச்சாரிய நிஷ்டைன்னு சொல்றோம், பிரார்த்திக்காமே பண்றது பாகவத நிஷ்டைன்னு சொல்றோம். ரெண்டும் ஒரே காரியம்தான். அதனால பாகவத நிஷ்டையில தான் வரும் எல்லாம். அதனால ஆச்சாரிய நிஷ்டை தான் எல்லாம். சொல்லி நாம சொல்றது முக்தி நிஷ்டை. வத்திரிகமா ஆச்சாரியன் பண்றது மொத்தம் ஆச்சாரிய நிஷ்டை தான். எந்த காரணமா இருந்தாலும் இப்போ அங்கேருந்து போன்ல சொல்றா ஒரு அவசரம் அப்படின்னு சொல்றான்னா அதுவும் ஆச்சாரிய நிஷ்டை தான். எல்லாம் ஆச்சாரிய நிஷ்டை தான். அதாவது இந்த நேருக்கு நேரம் சொல்லி பண்றதை தவிர அதுக்கு உச்சி நிஷ்டைன்னு பேரு. மற்றதெல்லாம் ஆச்சாரிய நிஷ்டை. அதான் அன்னைக்கு இந்த வெப் டெலிகாஸ்ட் இருக்கு அப்படின்னு ஞாபகப்படுத்த சொல்றார் ராஜாஜி சுவாமி. நான் முன்னமே ஆரம்பிச்சுட்டே சொன்னேன். இப்போ அதை அகாலமா இருக்குது பார்க்க முடியலன்னு நினைக்கிறவா தனியாவது அனுசந்தானம் பண்ணிட்டு தான் தூங்கணும்னு சொன்னேன். அதனால அதை கண்டு கழிச்சு எல்லாரும் பயன் பெறணும். அதுதான் நம்ம ஆச்சாரியனுக்கு பண்ணக்கூடியது. போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சத்தல்லவோ முன்னம் பெற்றதற்கேன்னு சொல்றது. சரி, எல்லாரும் அன்னைய தினத்துல தனியெல்லாம் அனுசந்தானம் பண்ணி யாவத் சக்கியம் ஐசங்கருடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுங்க. சமஸ்த சன்மங்களானி சந்தி.